ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன் சினிமா ஸ்பேஸ். இந்த வாரம் வந்து பயங்கரமாக நிறைய வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதில் வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆனது தான் ஊப்ஸ் அப் கியா. हमारे बीच में कोई नहीं आएगा. रूही मिल सकती है? ஊப்ஸ் அப் கியா அப்படின்னா என்ன கர்மாந்திரம் தெரியல. அதாவது அச்சோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பல என்ன விற்கிறோம்னே தெரியல. இந்திய வெப் சீரிஸ் தமிழ் இருந்துச்சு. நான் தமிழில் தான் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கா, அதெல்லாம் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்துட்டேன். அதனால் அதை பற்றி பேசியே தீருவேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இது வந்து பிளாட் கொஞ்சம் சரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். மீன்வைல் தட் பிளாட் அந்த மாதிரி. I have never met anyone like you. அதாவது என்ன கதை அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, ஒரு பொண்ணு வந்து ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மும்பையில் வந்து இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஹோட்டலில் வந்து மேனேஜர் மாதிரி வேலை செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து சின்ன வயசுல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா சமாச்சாரமும் இருக்கணும், மேரேஜுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி சின்ன வயசுல ஏமாந்துட்டு வந்துடுவாங்க. அவங்க அப்பா யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதனால் பேத்தி அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து அந்த மாதிரி சத்தியெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே 3 வருஷம் மொத்தம் லவ் பண்ணிருப்பாங்க. அது வீட்டுக்கும் தெரியும். ஆனால் வந்து பாட்டிக்கு ப்ராமிஸை தாண்டாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கூட எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க. இது ஒரு ஸ்டோரியாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஹோட்டல் ஓனர் ஒருத்தர் இருப்பேன். அவனுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கும். அப்புறம் அவனுக்கு ஒரு டெஸ்டிகுலர் கேன்சர் வேறு இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கசின் மூலமாகவே ஒரு எனிமி அந்த மாதிரி இருந்தான். ஸோ அவன் லைஃப்பில் வந்து பார்த்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவன் பொண்டாட்டி ஒரு கிரிமினலாக அவன் ஃப்ரெண்டையே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இவனோட இப்போ டைவர்ஸ் வாங்கினோம்னா அலிமணி கம்மியாக வரும், குழந்தை பத்தக்க டைவர்ஸ் வாங்கினா லம்ப் அமௌண்ட்டை தேத்திட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அம்மா ஒரு கிரிமினலாக இருக்குது. வெரி ஸ்ட்ராங் ஆன்டி. அதனால் வந்து ஒரு டெஸ்டிகுலர் கேன்சர் காட்டி அவர் ஸ்பெர்மை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நம்ம ஹீரோயின் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம போயிட்டு செக்ஸுவலாக ஹெல்த்தியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க. இந்த நேரத்தில் அந்த வில்லியம்மா என்ன பண்ணுறாங்க, இது சரிப்பட்டு வராது, இவன் இதுக்கப்புறம் இவன் மேட்ரு பண்ணி குழந்தையும் பிறக்காது, ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சு ஸ்பெர்ம் எடுத்து உள்ளே அனுப்பிட்டோம்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி லம்ப் அமௌண்ட்டை தேத்திட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த டாக்டர் அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க வந்து ஒரே தோசை திருப்புறம் பாருன்ட்டு ஃப்ரீஸ் பண்ணி இந்த ஸ்பெர்ம் எடுத்து ஹீரோயினுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் இந்த வில்லியம்மாவுக்கு வந்து வெறும் தண்ணி அனுப்பி விட்டு ஓடிடுறாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஓஹோ நம்மள பெருசாக எது தப்பு பண்ணிட்ட போல அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சரி அது வந்து 30% தான் சக்ஸஸ் ரேட் இருக்குது அந்த இன்செமினேஷன்னால, அதனால் அப்படி ஆகாது அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மொத்தம் 2 வாரத்தில் ஹீரோயின் வந்து கன்ஃபார்ம்டாக ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து செம பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையினால் என்னெல்லாம் நடந்தது, ஹீரோயின் வந்து கடைசியில் ப்ரெக்னென்சியை வச்சுக்கிட்டாங்களா இல்லையா, அப்புறம் அந்த அவர் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சைட் பை சைடாக பின்னாடி ஒரு க்ரைம் சீன் வேறு ஓடிட்டுருக்கோம். அதனால வந்து என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஊப்ஸ் அப் கியா அப்படிங்கிறது. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறையா இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் இப்படி ஒரு படம் தான் கலாச்சாரத்துக்கு எடுக்கிறாங்கன்னு எல்லாம் சேர்ந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹிந்தியில் எப்படி எடுத்தானுங்க அப்படிங்கிறது தெரியல. ஹிந்தியில் அவங்க ரொம்ப ஃப்ரீ டைப் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அது இந்த டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இதில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் டெஸ்டிகுலர் கேன்சர் அதை பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் விர்ஜினிட்டியை பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் குறையிறது, இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அதை பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் ப்ரீ மேரிட்டல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி பேசுகிறது, ப்ரீ மேரிட்டல் ப்ரெக்னன்சி அப்படி அதை பற்றி பேசுகிறதுன்ட்டு நம்ம ஊரில் பேச தயங்குற படத்தில் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாத்தையும் வெப் சீரிஸில் பேசி தள்ளுமே வர அப்படின்னு பேசியிருந்தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து கரெக்டாக வழக்கமாக அந்த இப்போ ஹிந்தி நாடகம் எடுத்துக்கிட்டாலே எல்லோரும் ஃபுல் மேக்கப்பில் வருவாங்க. இப்போ எல்லாம் தமிழ் நாடகத்துலேயும் அப்படி தான் வரானுங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து ஹீரோயின் கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்காங்க, கொஞ்சம் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி சப்பையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அது கொஞ்சம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அவங்களும் வந்து கொடுத்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹோட்டல் அதிபர் அந்த மாதிரி வரங்காட்டி
அவருக்கு வந்து ஒரு 6 பேக் 8 பேக்ஸ் எல்லாம் வச்சு அவர் வந்து பயங்கர என்ன சொல்கிறது, மாடி மீது மாடி கட்டி வீடு கட்டி வச்ச பாடி வச்சு காமிச்சிருந்தாங்க. வாய் கொளருதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவரும் வந்து ஒரு மாதிரி அந்த கேன்சர்லேருந்து வெளியே வந்து சேடாகவே பிஹேவ் பண்ணுவேன்னு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த வில்லியம்மா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பியூட்டி அண்ட் த பீஸ்ட் இந்த சேம் பாடிங்கிற மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கிற டெவில் அப்படிங்கிற இதுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி அந்த அம்மா வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்கும். ஆனால் வந்து பயங்கர விஷமுள்ள ஒரு பாம்பு மாதிரி அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா பார்க்குறக்கு வர கட்ரினா கைஃப் மாதிரி ரிசம்பிள் பண்ணாங்க. அது வேறு அந்த வெப்சீரிஸ்லேயே வந்து டூப்ளிகேட் கத்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோயினோட அம்மா அவங்க பாட்டி அவங்களுக்கு கேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிட்டு அவங்களோட அப்பா யார் அந்த ரிவலேஷன், அவங்க அப்பாவை பண்ணியிருந்தவர் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே நல்லாச்சுன்னு சொல்லலாம். இதில் வந்து இது ஒரு ட்ராமா கைண்ட் ஆஃப் வெப்சீரிஸ் தான் சொல்லணும். இதில் வந்து காமெடி அவ்வளோ பெருசாக இல்லை, அங்கங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அது வந்து அதுவும் பெருசாக இல்லை, அதுவும் பேக்ரவுண்டில் தான் ஓடிக்கிருந்து, அது ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மெயினாக இந்த ப்ரெக்னென்சி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து எமோஷனலாக பண்ணியிருந்தாங்க, அதனால ஆச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து மோஸ்ட்டாகவே இந்த செக்ஸை பற்றி பண்ணுறங்காட்டி அங்கிட்டு சில ஃபோர் ப்ளே சீன்ஸ் மாதிரி வச்சுருந்தானுங்க. அதெல்லாம் வந்து ஓகே, நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள். அப்புறம் ஃபேமிலியோடு வாங்கி குடும்பத்தோடு பார்த்து கும்மி அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. அதனால் நீங்கள் பார்க்கறனா தனியாக பார்த்துங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அது கதைக்கு தேவைங்காட்டி வச்சுருந்தாங்க, அது ஓகே. ஆரம்பிச்சிட்டாங்களே வழக்கம் போல தான் எங்கிட்ட போய் முடிக்கணும்னா அந்த விடாமுயற்சியை முடித்த மாதிரி அந்த ஃபேஸில் சர்ஜரி பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு ட்விஸ்டெலாம் வச்சு முடிச்சிருந்தாங்க. பட் வில்லன் ரிவீல் பண்ண அது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதை வந்து நீங்கள் அந்த சீரிஸை கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 4வது எபிசோட்லேயே வில்லன் யாருன்னு கெஸ் பண்ணிடுவீங்க. அது வந்து ரிவீல் பண்ணது அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, மற்ற டெக்னிக்கல் டீம்லாம் மியூசிக்காக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் அவங்களாம் தேவையானது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த ஒரு ட்ராமாவுக்கு வந்து ஒரு 8 எபிசோடு, அது ஒரு 40 நிமிஷம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நிமிஷத்துலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட 5 மணி நேரத்துக்கிட்ட ஓடுது. அவ்வளவு தேவையில்லையோ 2 எபிசோடே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் அது போர் அடிக்கலை, அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு ஒரு ஓகேவா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நிறையா டைம் இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று போட்டுவிட்டு அதுக்காக ஓடிட்டு கிடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சீரிஸை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சீரிஸுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.